வணக்கம். மூலிகை மருத்துவ சேனலுக்கு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சீக்கிரமாக எனக்கு சம்மன் வெளியாகுது, ப்ரீமெச்சூர்டு மாதிரி இருக்குது. நான் பக்கத்தில் போய் நெருங்கி ஒரு ஸ்ட்ரோக் 2 ஸ்ட்ரோக் கொடுத்த உடனே என்னுடைய பார்ட்னர் கூட சேர்ந்த உடனே வருது அப்படின்றவங்களுக்கு இந்த ரெமடி ரொம்ப அருமையாக வேலை செய்யும். பெரும்பாலும் ரொம்ப சிம்பிளாக வேணும், ஈஸியாக வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களுக்காக தான் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமடி. இதுக்கு தேவையானது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது யார் யார் எடுத்துக்கலாம் அப்படின்னா, எந்த வயதினர் வேணாலும் எடுத்துக்கலாம். காலை இரவு அப்படின்னு ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா 7 மணிக்கு முன்னாடி எடுத்துக்கணும். இரவு 7 மணிக்கு முன்னாடி. உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கிறது நல்லது. இல்லாத பட்சத்தில் சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கலாம். சரி, இது தொடர்ந்து ஒரு 11 முறை எடுத்துக்கிட்டாலே போதும். இதை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன அப்படின்னா, ஒரு வேளைக்கு அதாவது ஒரு 50 கிராம் முருங்கைப்பூ. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முருங்கைப்பூ. அதே மாதிரி 5 கிராம் கசகசா. இந்த கசகசா 5 கிராம், முருங்கைப்பூ 50 கிராம். இந்த ரெண்டையும் மோரோட சேர்த்து கொஞ்சம் மோர் ஊற்றி, ஏன்னா இப்போ இது மை மாதிரி நல்லா அரைக்கணும். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. இதில் உப்போ வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்குன்னு இனிப்பு எதுவும் சேர்க்காம அப்படியே தான் குடிக்கணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா மை மாதிரி அரைச்சாச்சு. சரி, இப்போ இது எதோடு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மோரோடு எடுத்துக்கணும். ஒரு 200 ml மோர் வச்சுருக்கேன். இந்த 200 ml மோரோட இப்போ நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா, இந்த கசகசா முருங்கைப்பூ இந்த ரெண்டையும் நல்லா மை மாதிரி அரைச்சிருங்க. அரைச்ச பிறகு மோரோட சேர்த்து குடிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உணவுக்கு முன்னாடியே எடுத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் உணவுக்கு அப்புறமும் எடுத்துக்கலாம். காலை, மத்தியானம், சாயங்காலத்துக்குள்ளே எடுத்துக்கலாம். தொடர்ந்து இது நீங்கள் ஒரு 11 முறை நீங்கள் எடுத்துக்கும் போதே உங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும். சீக்கிரமாக வருது, நான் பார்ட்னர் கூடயே சேர முடியல, கொஞ்சம் காலமாக இந்த பிரச்சனை இருக்குன்றவங்களுக்கு இந்த ரெமடியே ரொம்ப நல்லா வேலை செய்யும். இந்த பிரச்சனையும் தீராதவங்களுக்கு நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்குன்னு பயப்பட தேவையில்லை. நிறைய மருந்துகள் இருக்குது, பயப்படணுன்னே தேவையில்லை. ரொம்ப சாதாரணமாகவே சரி பண்ணிடலாம். இந்த ரெமடியை நீங்கள் முயற்சி பண்ணும்போது நல்ல மாற்றம் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரியா துவர்ப்பும் கசப்பும் இருக்கும், பயப்பட வேண்டாம், தாராளமாக குடிங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் எடுத்துக்கிட்ட ஒரு 3வது டைமே உங்களுக்கு டைமிங் எக்ஸ்டெண்ட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். எந்த ஒரு குறைபாடும் ஆரம்ப நிலையில் இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம். ரொம்ப லாங் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கேற்ற மருந்துகள் எடுத்துக்கும் போது சரியாகும். முயற்சி பண்ணி பாருங்கள்.